கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 6:37 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. மத்தேயு 8:8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அதற்கு 100க்கு அதிபதி சொல்கிறாரு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இன்றைக்கு அநேகர் உங்களை ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தனிமையின் பாதையில் கடக்கலாம். இல்லை உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், இல்லை கணவன் நிமித்தமாய் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், இல்லை உங்கள் மனைவி நிமித்தமாய் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், இல்லை இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து இருக்கலாம், இல்லை வியாதி நிமித்தமாக நீங்கள் சொல்லக்கூடாத வியாதி, வெளியிலே சொல்ல முடியாத வியாதியினால் அவமானப்பட்டு இருக்கலாம், இல்லை கடன் நிமித்தமாய் அவமானப்பட்டு இருக்கலாம், இல்லை சொந்த வீடு இல்லாத அவமானப்பட்டு இருக்கலாம், இல்லை அநேகருடைய அவதூறு பேச்சுக்கள்னால அவமானப்பட்டு கிடந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்கிறார். அவரிடத்துல யார் போகிறாங்களோ அவர் புறம்பே தள்ள மாட்டார். உங்களை மனுஷங்க தாங்க ஒதுக்குவாங்க, இல்லை மற்றவர்கள் சமுதாயத்தில் தாங்க ஒதுக்குவாங்க. யார் நல்ல வசதியாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து ஓடி போவாங்க, வசதி இல்லாதவங்கள ஒரு மாதிரி ஒதுக்குவாங்க, இல்லை உங்களுடைய ஆடை அலங்காரத்தில் பார்த்து உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்து உங்ககிட்ட பழகுவாங்க. ஆனால் என் தேவன் சொல்கிறாரு, என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு இருக்கும். ஒரு அழகான பாட்டு இருக்குது, என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவே, உந்தன் வார்த்தையை நம்பி ஆசையா உம்மை தேடி வந்தே. இயேசுவே, உந்தன் வார்த்தையை நம்பி ஆசையாய் உம்மை தேடி வந்தே. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக அவர் கைவிடவே மாட்டார். அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லா விதமான காரியங்களையும் ஜெயமாக மாற்றி தருகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் இயேசு. ஆமென். அல்லேலூயா.